ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் டம்ளர் அல்லது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த பாட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கும்ல, இந்த மாதிரி பெப்சி கேன் இதெல்லாம் வந்துட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சென்டரில் ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த அந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து எந்த டிசைனும் இருக்காது, ப்ளைனாக இருக்கும். அப்படி ப்ளைனாக இருக்கிற இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த டிஸ்போசபிள் கப்பில் பார்த்தீங்கன்னா மைக்கா பவுடர் அதிகமாக இருந்துச்சு. ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா இது வந்து நல்லா கிளியராக இருக்கும். இப்போது நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கப்லையுமே எனக்கு வந்து மேல் பக்கமும் அடிப்பக்கமும் தேவையில்லை, ப்ளைனாக இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கிற பார்ட் மட்டும்தான் தேவை. ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளாஸ்டிக் பாட்டிலோ அல்லது இந்த மாதிரி கிளியராக இருக்கக்கூடிய டிஸ்போசபிள் கப்போ யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக கடையில் ஓஹெச்பி ஷீட் அப்படின்னு கிடைக்கும், கிளியராக இருக்கக்கூடிய ஷீட். அது அந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட் கிடச்சிச்சின்னா அதை வாங்கிட்டு அதில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டம்ளரோட மேல் பக்கத்தை கட் பண்ணியிருக்கிறேன், சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழ்ப்பக்கமும் ஒரு லைனாக இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ட்டுக்காக 4 டிஸ்போசபிள் கப் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போது ஒரு சிடி மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு பீஸ்லையும் 5 சர்க்கிள் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் ஷேப் தான் வரையணுன்ட்டு இல்லை, ஹார்ட் ஷேப்லேயோ அல்லது ஸ்டார் மாதிரியோ கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த 4 டம்ளரையும் கட் பண்ணும்போது குட்டியாக ஒரு போர்ஷன் மாதிரி எனக்கு கிடச்சிருந்துச்சு இல்லையா, இதை வந்து நான் யூவி ரெசின் கிராஃப்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கோ அல்லது அக்ரலிக் பெயிண்ட் 2 கலரை மிக்ஸ் பண்ணுறதுக்கோ கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணதை ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கலர் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட கிளாஸ் கலர் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இல்லை எந்த கலருமே இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நெயில் பாலிஷ் வச்சு கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அக்ரிலிக் பெயிண்ட்டோ அல்லது மெட்டாலிக் பெயிண்ட்டோ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்டில் கலர்களை பொறுத்த வரைக்கும் ரெயின்போ கலர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது 2 கலர் அல்லது 3 கலரை சூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம். கலர் பண்ணும்போது ஒயிட் கலர் அல்லது லைட் பிங்க் கலர் மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஓரங்களில் நம்ம பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதை ஒரு கிளாத் அல்லது டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக நெயில் பாலிஷ் ரிமூவரோ இல்லை தின்னரோ எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒயிட் கலரோ அல்லது சாண்டில் கலரோ இல்லைன்னா லைட் பிங்க் கலரோ கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒயிட் கலரில் பேர்ல் மெட்டாலிக் கலர் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான். நான் இன்றைக்கி கேம்லின் பிராண்டில் இருக்கிற க்ரீன் கலரில் இருக்கிற மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்கிற க்ரீன் கலர் மெட்டாலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேர்ல் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அக்ரிலிக் பெயிண்ட்டை லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த 3 கலரில் நான் கலர் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ட்டுக்காக வேஸ்ட்டான ஏதாவது பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை நியூஸ் பேப்பர் இருந்தாலோ இல்லை பழைய கேலண்டர், மந்த்லி ஷீட் கேலண்டர் இருக்கும்ல, அது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் தான் ரொம்ப கசங்கி வேஸ்ட்டாக போயிருந்துச்சு, அதை நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 பீஸ் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். 4 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படாது, ஒரே அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் 4 பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பேப்பருக்கு பதிலாக திக்கான அலுமினியம் வயர் இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த கிராஃப்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட அலுமினியம் வயர் ஸ்டாக் இல்லை, அதனால நான் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம பேப்பர் ஸ்ட்ரா எப்படி செய்வோமோ அதே மாதிரி கையில் வச்சுட்டு மெதுவாக சுருட்டிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இதை நான் ஒட்டிக்கிறேன். நான் இந்த கிராஃப்ட்டுக்காக இதை செஞ்சுட்டு இதுக்கு மேலே நான் ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாகவே ரோல் பண்ணி வைக்க போகிறேன். ஒருவேளை இந்த த்ரெட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரா மேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது வேஸ்ட் பேப்பர்லேயோ இந்த ஸ்ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான கலரில் இருக்கக்கூடிய அக்ரிலிக் பெயிண்ட்டோ அல்லது மெட்டாலிக் பெயிண்ட்டோ நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். இல்லை டெக்கரேட்டிவ் லேஸ் அல்லது சாட்டின் ரிப்பன் மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இந்த பேப்பருக்கு மேலே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த 2 பேப்பர் ஸ்டார் செஞ்சதுக்கெல்லாம் இதை வந்து கையாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்து விட்டுக்கிறேன். ஒன்று சின்னதாகவும் இன்னொன்று கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரியும் நம்ம இதை செஞ்சுக்கணும். ஒரு பிறை நிலா மாதிரி தான் நான் இதை செய்ய போகிறேன். மூன் ஷேப்க்கு பதிலாக ஸ்டார் மாதிரியான ஷேப்பில் கூட நம்ம இதை செஞ்சுக்கலாம்.
இப்போ இந்த 2 பீஸையுமே க்ளூ அப்ளை பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்க போறேன். ஸ்டிக் பண்ணும்போது ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப குயிக்காவே இது ஸ்டிக் ஆயிரும். நான் வந்து ஒயிட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால நான் கொஞ்ச நேரம் கையில வச்சு ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இதுக்கு மேல என்கிட்ட இருந்த பைப்பிங் த்ரெட் எடுத்து ஃபுல்லாவே சுத்தி கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டே இந்த பேப்பர்ல த்ரெட் எல்லாம் நல்லா சுத்தி ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இல்ல நான் செஞ்சிருக்கிற மாதிரி பேப்பர் ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இந்த மூன் ஷேப்பை நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு த்ரெட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ரோல் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு சாதாரண கிராஃப்ட் தான். அதனால கலர் காம்பினேஷன் த்ரெட் யூஸ் பண்ணணுமா, இல்லை பெயிண்ட் பண்ணணுமா, இல்லை கலர் பேப்பர் யூஸ் பண்ணணுமா, இல்லை என்ன மாதிரியான கலர்களை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் நூல் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி த்ரெட் ரோல் பண்ணும்போது கூட இப்போ நான் சிங்கிளாக ஒயிட் கலர் மட்டும் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் வந்துட்டு டபுள் கலரோ அல்லது ட்ரிபிள் கலரோ கூட போட்டுக்கோங்க. அடுத்து நான் த்ரெட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்மால் சைஸில் 2 த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 2 த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து லாங் சைஸில் ஒரு த்ரெட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த த்ரெட்டில் ஆல்ரெடி நம்ம பிளாஸ்டிக் டம்ளரை கட் பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த கிராஃப்டில் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்ககிட்ட நைலான் வயர் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த கிராஃப்டை ஹேங் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபெவிக்ரில் பிராண்டில் மெட்டாலிக் க்ரீன் கலர் கொடுத்து எடுத்து வச்சுருந்தேன்ல, இது வந்து ஒரு 10 பீஸ் இருக்கிற மாதிரி கலர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். க்ரீன் கலரில் ஒரு 5 பீஸ் இருக்கிற மாதிரி கலர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஒயிட் பேர்ல் கலரில் கலர் பண்ணது வந்து ஒரு 5 பீஸ் இருக்கிற மாதிரி கலர் பண்ணியிருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்மால் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்த த்ரெட்டில் 2 டார்க் க்ரீனும் ஒரு லைட் க்ரீனும் வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் உள்ளதில் 2 டார்க் க்ரீன், ஒரு லைட் க்ரீன், கூடவே ஒரு ஒயிட் கலரும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லாங் சைஸில் உள்ளதில் 2 டார்க் க்ரீன், ஒரு லைட் க்ரீன், 2 ஒயிட் கலர் வச்சு நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த கிராஃப்டை கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு இதை எடுத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டன்லையோ இல்லை நம்ம வீட்டு பால்கனிலையோ இல்லை விண்டோக்கு பக்கத்துலையோ இதை நம்ம ஹேங் பண்ணி வைக்கும்போது காற்றடிக்கும் போது இது நல்லா காற்றுல அசையும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை தேவையான அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஹேங் பண்ணுறதுக்காக மூன் ஷேப்பில் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஸ்ட்ரிங் லைட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.